ஜோஹோ. அவங்க அரட்டையை கொண்டு வந்தாங்க, நாமளும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இத்தனை வருடம் நம்ம வாட்ஸ்அப் பயன்படுத்தினாலும் அதை ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நமக்கே கொஞ்சம் தயக்கம் இருக்க தான் செய்யுது. பட் இமெயில்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஜிமெயிலேருந்து ஜோஹோக்கு மாறுது. அடுத்தது வந்து நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் போன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சாஸ் டெக்னாலஜி ஏற்கனவே அவங்க வச்சுருக்காங்க. சேல்ஸ்ஃபோர்ஸுக்கு பதிலாக இது மாறுது. இப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அமெரிக்காவுடைய டெக்னாலஜி டாமினன்ஸை நம்ம சேலஞ்ச் பண்ணி நம்மளுதுன்னு கொண்டு வரும்போது இதற்கான விலையும் கடுமையான விலையும் நம்ம கொடுத்தே ஆகணும். அது சைபர் அட்டாக்காக இருக்கட்டும், இல்லை ஜோஹோ நிறுவனத்துக்கு இப்போ வரக்கூடிய காலங்களில் அமெரிக்காவுடைய ப்ரெஷர் அதிகமாகும். அமெரிக்காவில் அந்த நிறுவனம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, அங்கேயும் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்திய நிறுவனங்கள் மேலே கடுமையான ஒரு இது பண்ணுவாங்க. ஏன்னா டெக்னாலஜி டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை நீங்கள் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா 3 இடம் அமெரிக்காவுடைய கொடூர முகத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு அவங்களுடைய டாலர், 2வது ஆயில், 3வது டெக்னாலஜி. இந்த இடத்துல ஆயிலை நம்ம ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெக்னாலஜியில் சேலஞ்ச் பண்ணுறோம். பட் இந்திய அரசு கால்குலேட்டடாக இந்த ரிஸ்க்கை எடுக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதோட விளைவுகள் அப்படின்றது கண்டிப்பாக கடுமையாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம வெற்றி பெற்று வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ரிசால்வுமே.